அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்லைன் ராம டிவி என்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன். உங்கள் பட்டுக்கோட்டை கரு முருகானந்தம் ஜோதிடர். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். இன்றைக்கு என்ன கண்டென்ட் இப்போ எடுத்திருக்கேன்னா, சனி தோஷம் நீங்க. சனி இந்தந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தா இந்த பரிகாரத்தை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை சனி எங்கு அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பாரு. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி அஸ்வினி மகம் மூலத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா, விநாயகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் இதை நீங்கள் வாங்கி கொடுத்து தரிசித்து வந்தீங்கன்னா சனி தோஷம் நீங்கும். 7ல் சனி, 1ல் சனி, 4ல் சனி, 10ல் சனி உள்ளவங்க இந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு சென்று அந்த செக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை சனி பகவான் கொடுப்பாரு. அதே போல் பரணி பூரம் பூராடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அம்பாள் கோவிலுக்கு, அதாவது அம்பாள், துர்க்கை, பார்வதி இந்த கோவிலுக்கு சென்று செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னா சனி தோஷம் உங்களுக்கு நீங்கும். 7ல் சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இதெல்லாம் உங்களுக்கு நீங்கும். அதே போல் கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சார் அப்படின்னா, சிவன் கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை நாளி செக்கு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் நீங்கும். அதே போல் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சார் அப்படின்னா, சந்திரன் கோவில், அதாவது அம்பாள், மாரியம்மன், துர்க்கை இவங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும். செக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா, திங்கட்கிழமை நாளில் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய தோஷம் நீங்கும். அதே போல் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் இருக்காரு அப்படின்னா சனி பகவான் முருகன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து தரிசித்துட்டு வர வேண்டும். இப்படி தரிசித்து வந்தீங்கன்னா சனி செவ்வாயோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் வேதகனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு ரொம்ப பாதிப்பாரு. சனி செவ்வாய் பார்வை இருக்கிறவங்களும் இதை பண்ணலாம். செக்கெண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது, நல்லெண்ணெய் அந்த தெய்வத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது மனசு குளிர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. திருவாதிரை சுவாதி சதயத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு சனி பகவான் அப்படின்னா, சிவனுக்கு வாங்கி கொடுக்கலாம், ருத்ரனுக்கு வாங்கி கொடுக்கலாம், நரசிம்மருக்கு வாங்கி கொடுக்கலாம், அர்த்தநாரீஸ்வரருக்கு வாங்கி கொடுக்கலாம். செக்கெண்ணெய் இதெல்லாம் நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த 3 டெம்பிளுக்கும் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பகவானுடைய தோஷம் நீங்கும். அதே போல் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் இருக்காரு அப்படின்னா, ஆலங்குடி குரு, திட்டை குரு, தட்சிணாமூர்த்தி கோவில் இப்படி குருஸ்தலத்துக்கு சென்று வியாழக்கிழமை நாளில் இந்த
செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா தோஷம் நீங்கும். அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் சனீஸ்வரருக்கு திருநள்ளாரோ, பொங்கு சனீஸ்வரரோ, குச்சனூர் சனீஸ்வரரோ சனிக்கிழமை நாளில் சென்று இந்த சனிதோஷம் நீங்க இந்த செக்கெண்ணெய் அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்து தரிசித்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நாளில் ஸ்ரீரங்கம், அதே மாதிரி பெருமாள் கோவில், அடுத்து திருநள்ளார் சனீஸ்வரர் இவங்களுக்கு சென்று புதன்கிழமை நாளில் இந்த செக்கு என்ன நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அவருக்கு சனி பகவான் 1-4-7-10 கேந்திர திரிகோணங்களில் உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க பண்ணலாம். அதாவது நேசத்துல உட்கார்ந்தா முருகன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும். ரிஷபத்துல உட்கார்ந்தா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதருக்கு வாங்கி கொடுக்கணும். மிதுனத்துல உட்கார்ந்தா பெருமாளுக்கு வாங்கி கொடுக்கணும். கடகத்துல உட்கார்ந்தா பார்வதிக்கு வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு தோஷம் நீங்கும். அதே போல் சிம்மத்தில் உட்கார்ந்தா குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுக்கணும். நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வழிபடுங்க. கண்ணியில உட்கார்ந்தாரு சனி அப்படின்னா பெருமாளுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து சரி பண்ணுங்க. துலாத்துல உட்கார்ந்தாருன்னா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பேன், செக்கெண்ணெய் வாங்கி கொடுப்பேன், வெள்ளிக்கிழமை வாங்கி. விருச்சகத்துல உட்கார்ந்தாருன்னா உங்களுக்கு முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய், செவ்வாய்க்கிழமை நாளில் வாங்கி கொடுங்க. தனுசுல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா ஆலங்குடி குருவோ அல்லது திட்டை குருவோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ நீங்க வியாழக்கிழமை நாளில் வாங்கி கொடுக்கணும். மகரத்துல உட்கார்ந்துருக்கிறாரு சனீஸ்வரனுக்கு வாங்கி. கும்பத்துல உட்கார்ந்துருக்கிறாரு சனீஸ்வரனுக்கு வாங்கி. மீனத்துல உட்கார்ந்துருக்கிறாரு ஆலங்குடி குரு, திட்டை குரு, தட்சிணாமூர்த்தி இவங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வழிபடுங்க. சனி தோஷம் நல்லபடியாக உங்களுக்கு நீங்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.